ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவு 8 நாட்களுக்கான பலன். டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 18 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த ராசியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த பாவ பலன்களை தர இருக்கிறார் என்று தினப்பலன்களாக பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் முடிய போகிறது. நண்பகல் 11:47க்கு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் மாறி கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. கேது நம்மளுக்கு 4ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்கார். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அனைத்து விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பில்டிங் மெட்டீரியல்ஸு, ட்ரேடிங்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த பணிகள், அனைத்து வேலைகளும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வீடு வாடகை சம்மந்தப்பட்ட வசூல்கள் இதிலெல்லாம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கான லோன் கிடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். தாயார் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதிக்க பலனான நாளாக இன்றைக்கு அமைகிறது. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது கிரகம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ நட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி பதட்டப்படாமல் இருக்கணும். அதாவது இன்றைக்கி எதிர்பாராத சில பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 8-12 நட்சத்திரமாக வரும்போது புது காரியங்களில் ஈடுபடாமல், பிரயாணங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மறுநாள் டிசம்பர் 12 வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் 9:52 சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. சுக்கிரன் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த 2 பேரும் 8-12 ரீதியாக பார்த்துக்கிறதுங்கிறது அந்த ஒரு அகம் சார்ந்த விஷயத்துக்கு, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையாக இல்லாதபடினால அதில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். மற்றபடி தொழிலுக்கு மீடியமாக போய்கிட்டு இருக்கும். புது முயற்சி, புது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. மறுநாள் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை காலையில் 7:49 கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது. மற்ற பாதங்கள் 3 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது. இந்த ஒரு பாதம் மத்தியானம் 1:18 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சூரியன் நமக்கு 6ஆம் வீட்டில் புதனுடைய கேட்ட நட்சத்திரத்தில் போய் புதனும் அங்கேயே இருக்கிறதுனால இன்றைக்கி அரசு சார்ந்த பணிகளும் சரி, கான்ட்ராக்ட் பணிகளும் சரி, எல்லா விதமான வேலையிலையும் நமக்கு நன்மைகள் நடக்கும், சிறப்பாக இருக்கும். பொருள் வரவு நல்லா இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். திருமண விஷயங்கள், ஒரு சுபகாரியங்களுக்கான விஷயங்களில் இன்றைக்கி தடங்கள் இருக்கிறதுனால அதில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உறவுகள் மத்தியமாக தான் இருக்கும். டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. அதே நட்சத்திரத்தில் குரு இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் இருக்கிற குரு சந்திரன் அப்படிங்கிறது கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். குரு சந்திரன் அப்படிங்கிறது ஏதாவது வெளிநாடு பிரயாணம் இது மாதிரி போகிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் சுப செலவுகளாக நடக்கும். 8ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனும் இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதன் மூலமான பேச்சுவார்த்தைகள், தொழிலில் வாராத பணம், கொடுக்க வேண்டிய பணம், இது சார்ந்த சிரமங்கள், இதில் எல்லாம் இன்றைக்கி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஜாதகம் ஆகட்டும், நம்ம கோச்சாரம் ஆகட்டும், நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் கொஞ்சம் கெட்ட ஸ்தானம். இப்போ நமக்கு எப்படி இருக்குது நிலைமைகள்? 4ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு. அப்போ இந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், குரு சார்ந்த விஷயங்கள், கேது சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். மறுநாள் டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். மதியானம் 3:03 வரைக்கும், அதாவது ரிஷபத்தில் செவ்வாயினுடைய மிருகசிரீஷ நட்சத்திரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மிதுனத்தில் 3-4 பாதங்களாக மாறிடும். செவ்வாய் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார். பூச நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகள் தரும். பணம் சார்ந்த விஷயம், வரவேண்டிய பணம், சேமிப்பு பணம், இதில் எல்லாம் ஒரு எதிர்பார்த்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்காதுங்கிறதுனால
இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களை மேற்கொள்கிறதும், வீட்டிற்கான சுபகாரியங்களில் ஈடுபடுறதும், நம்முடைய குழந்தை சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் நம்ம ஈடுபட்டுக்கலாம். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஈடுபட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். டிசம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இது வந்து இன்றைக்கி நமக்கு தொழில் பலத்தை கொடுக்கும், நல்லாயிருக்கும். தொழில் இடம் மாற்றம் பண்ணுறது, புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சார்ந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நம்முடைய ஜனன ஜாதகப்படி ராகு கிரகம் நமக்கு 8-12ஆகவோ, சனி கிரகம் 8-12ஆகவோ இருந்தால் இன்றைக்கி வந்து தொழிலில் வந்து நமக்கு தேக்க நிலை உண்டாகும். பெருசாக வந்து பூஸ்டிங் இருக்காது. டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம். நம்முடைய லக்னத்தில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. குரு வந்து 12ல் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும். எதிர்பாராத சில பிரயாணங்கள் ஏற்படும். ஒரு 8ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை குருவுக்கு விழுகிறதுனால இதில் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. சந்திரன் என்பது ரத்தம் சம்மந்தப்பட்டது, டெஸ்ட்டு இது மாதிரியெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகள் வந்து இன்றைக்கி உழைப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக டிசம்பர் 18 புதன்கிழமை பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் போகிறாரு. ஏற்கனவே செவ்வாய் அதே பூசத்தில் போயிட்டுருக்கார். இருந்தாலும் கூட இந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து நல்லதில்லை. அதனால் சேமிப்பு வந்து கரையக்கூடிய நாளாக இருக்கும். பட் வந்து உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கும் சிறப்பாக இருக்கும். ஒரு கல்வியில் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, மாஸ்டர் டிகிரி பண்ணுறவங்க மற்றும் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இப்போ இந்த 8 நாட்களில் நம்ம வந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணோம். இதே நம்ம ஜனன ஜாதகத்தின்படி பார்த்தோம்னா பாத ரீதியாக நம்ம பிரிக்கணும். அதாவது ஒவ்வொரு கிரகமும் எந்த பாதத்தில் இருக்குது, 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா, அந்த பாத ரீதியாக கிரகங்களுக்குள்ள சில பார்வைகள் ஏற்படுகிறது. இப்போ 1ஆம் பாதத்தில் இருக்கிற கிரகங்கள் 3ஆம் பாதத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒரு பரஸ்பர நல்லுறவை கொடுக்கும். அதே மாதிரி 2, 4 பரஸ்பர நல்லுறவை கொடுக்கும். இதில் நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு கஷ்டம் கொடுக்குற கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பார்வை சேர்க்கை பலன்கள் திசாபுத்தியில் எப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு நம்ம இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் இதை அடாப்ட் பண்ண உங்களுக்கு உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய குறிக்கோள்களையும் நம்ம வந்து பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.